இருக்கக்கூடிய பேராசைக்காரர்கள் மட்டும்தான் நம்ம நாட்டில் இன்னைக்கு வந்து திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களை மாதிரி நியாயமான ஆசை உள்ளவர்கள் இன்னைக்கும் நாட்டில் கொண்டாட்டத்தை மட்டும்தாங்க ஐயா எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. ஐயா, கொண்டாட்டன்னு பேசக்கூடிய எங்கள் 3 பேரோட முகத்தை பாருங்க, திண்டாட்டன்னு பேசக்கூடிய எதிரணியருடைய முகத்தை பாருங்க. நாங்கள்லாம் ரொம்ப அழகாக இருப்போம். காரணம் என்ன தெரியுங்களா? எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட மிகப்பெரிய கொண்டாட்டமாக நினச்சிக்கிட்டு எங்கள் இதயத்தை என்னைக்கு இளமையாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு 40 வயசு ஆனால் கூட என்றுமே 16 மாதிரி நாங்கள் காட்சி அளிப்போங்க ஐயா. ஐயா, எல்லாருமே ரூபாய் நோட்டுகளை பற்றி பேசுகிறாங்க. புதுசாக வந்து 2000 ரூபாய் நோட்டு வந்துச்சு, அதை கையில் வாங்கி பார்க்க தான் எங்களால் முடியுதே தவிர அதை வாங்கி செலவு பண்ண முடியலன்னு. ஆனால் இன்னைக்கு எங்கள் நாட்டில் ஒரு இளைஞன் கையில் ஒரு 2000 ரூபாய் நோட்டு வந்துருச்சுங்க ஐயா. அதை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக கொண்டாட்டத்தோட என் இளைஞன் என்ன பதில் சொல்கிறான் தெரியுங்களா? அடாடா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் காந்திஜி தன்னுடைய ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றி வச்சுட்டாருடா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. பாருங்க, அந்த ஒரு கஷ்டத்தில் கூட அதையும் ஒரு இன்பமாக எடுத்துக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிற நம்ம நாட்டில் நிச்சயமாக மக்களுடைய தினசரி வாழ்க்கை என்றைக்குமே கொண்டாட்டமாக மட்டும்தாங்க ஐயா இருக்குது. ஐயா, ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கவிஞர் அழகா தன்னுடைய பாடலை வெளியிட்டிருக்காரு. அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட எப்படி தெரியுங்களா? பச்சை கிளிகள் தோலோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூகோளம் ஆனந்தத்தின் எல்லை, எங்கள் கண்டீரில் சொந்தம் இங்கு இல்லை அப்படின்னு அழகா வந்து தன்னுடைய பாடலை வெளியிட்டாருங்க ஐயா. ஐயா, எங்களுடைய கல்லூரி மாணவர்களை பாருங்க, தலை படம் வந்தா தலை ரசிகர்களுக்கு கொண்டாட்டம், தளபதி படம் வந்தா தளபதி ரசிகர்களுக்கு கொண்டாட்டம், இப்படி எல்லா படமுமே ரசிச்சு ரசிச்சு பார்த்து வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையுமே ரசிக்கிறாங்க ஐயா. இது கூட பரவாயில்லைங்க ஐயா, எங்க மாணவனை பொறுத்தவரை எல்லா விஷயத்துக்கும் பார்ட்டி தான். நடுவர் அவர்களே, என்ன மாதிரி அழகான ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து சிரிச்சிட்டா உடனே பார்ட்டி, அதே பொண்ணு லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டா அதுக்கு ஒரு பார்ட்டி, அதே பொண்ணு திரும்ப செருப்பு கழட்டி நீட்டினா அதுக்கு ஒரு பார்ட்டி, லவ் பிரேக்கப் ஆனா ஒரு பார்ட்டி, லவ் ட்ராப் அப் ஆனா ஒரு பார்ட்டின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு பார்ட்டியை கொடுத்து லைஃபையே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த காலத்தில் வந்து திண்டாட்டம் திண்டாட்டம்னு பேசுகிறாங்களே, எனக்கு ஒன்றுமே புரியல நடுவர் அவர்களே. பாட்டி செத்தா அதுக்கு பார்ட்டி, எங்கள் பாட்டி இறந்துருச்சுரா, ஆஸ்பத்திரிக்கு போன பாட்டி திருப்பி சவுக்குமையாக வந்தாலும் அதுக்கும் பார்ட்டி தான். எதுக்கு பார்ட்டி கொடுக்கணும்னு விவசாயே இல்லாமல் போச்சு. இப்போ தர்மதுரைன்னு ஒரு படம் வந்திருக்கு தெரியுங்களா? ஆமாம், அருமையான படம். அந்த படத்தில் வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் தன்னுடைய பொன் கரங்களால் அழகான வரிகளை எழுதியிருப்பார் தெரியுங்களாங்க ஐயா? அருமையான பாட்டாச்சே. ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள தூக்குதே, ஐத்த மக என்ன சாக்கிதே, அட முட்டா பொம்பளையே உன்னை முழுசா நம்பளையே, உன் உச்சந்தலையில் சத்தியம் செஞ்சும் அச்சந்தீரலையே, உன் பவசுக்கும் உன் பதவிக்கும் வெள்ளக்காரி புடிப்ப இழச்சிருக்கிய இழக்கிருக்கிய எதுக்காக புடிச்ச, ஒரு வெள்ளக்காரி காசு தீந்தா விரட்டி ஓடி போவா, இவ வெள்ளரிக்கா வித்து கூட வீடு காத்து வாழ்வா, ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள தூக்குதே. அம்மா, அருமையான பாட்டு மட்டும் இல்லை, நல்ல படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ண சீனு ராமசாமின்ற டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். குடும்பத்தோட எல்லாரும் சந்தோஷமாக பார்க்க வேண்டிய நல்ல கருத்துக்கள் உள்ள ஒரு படம், அருமையாக. அதுவும் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு பாருங்க, ஒரு நடிப்பு. மக்க கலங்குதப்பா, மடி பிடிச்சி இழுக்குதப்பா, மாங்க தவிக்குதப்பா நாட்டு மக்கள், என்னடா ஜவ்வா இழுக்கிற, நீனா தப்பா? தப்பு இல்லை, நீ தான் ரைட்டு. ஸ்டார்ட் மியூசிக், 1 2 3. பார்த்தாலே பச்சை முகம் ஆட்டம், அப்படியே ஒரு கிராமத்துக்கே கொண்டு போன மாதிரி அருமையாக பிக்சரைஸ் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமான படம். யாராவது இன்னும் பார்க்காம இருந்தால் தியேட்டரில் போய் பாருங்கள், நல்ல படம்.
ஐயா அந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து டாக்டர் வேடத்தில் நடிச்சிருப்பாரு. அவர் கூட வந்து இன்னும் 3 டாக்டர் பொண்ணுங்க படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த 3 பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி மேலே ஆசைப்படுவாங்க. அவரும் நமக்கு ஈக்குவலான ஒரு படிப்பு படிச்சிருக்காரு, பார்க்க அழகாகவும் இருக்காரு, அவரை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் விஜய் சேதுபதி மனசில் என்ன ஆசை இருக்கும் தெரியுங்களா? மிகப்பெரிய பட்டங்கள்லாம் படித்து அந்த பட்டதாரி பெண்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை, வெள்ளரிக்காய் வித்தா கூட அவள் வீடு வந்து வீடு காத்து சேர்வாளே அந்த ஒரு பெண்ணு போதும் நினைக்கிறாரு. பார்த்தீங்களா? இதுதான் நடுவர் அவர்களை கொண்டாட்டம். இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் தான் மக்களை இன்னுமே வந்து ரொம்ப சந்தோஷத்தில் ஆர்த்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத எங்களுடைய கருத்து. ஐயா அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவு அப்படின்றது எல்லாரும் மனைவியை தப்பாக பேசுகிறாங்க, திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின். ஐயா நிஜமான ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு பெண்ணுமே இருமுறை தாய்மார்கள் ஆகிறாங்க. முதல் முறை எப்பன்னா திருமணத்தின் போதே ஒவ்வொரு பெண்ணுமே தாய்மார்கள் ஆயிடுறாங்க. எப்படி தெரியுங்களா? தன்னுடைய கணவனை தான் தன்னுடைய முதல் பிள்ளையா ஒவ்வொரு மனைவிமார்களுமே நினைக்கிறாங்க நடுவர் அவர்களே. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனால் இங்கே நிறைய பேர் பெண்களை தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. எல்லாருக்கும் ஐஸ்வர்யா ராய் மாதிரியான அழகான பெண்மணிகள் தேவை, அதுவும் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்மணிகள் தான் தேவைன்னா எங்கெங்கய்யா போய் கண்டுபிடிக்கிறது? ஆனாலும் என் இளைஞன் ஒருத்தர் ஒரு அழகான ஒரு பாட்டு எழுதுறாரு. எப்படி தெரியுங்களா? சும்மாவே இருந்துக்கிட்டு சோறாக்க மறந்து புட்டு போய் பார்சல் வாங்கியான்னு பரப்பாளே, கடவாய அதுக்கிட்டு ராவெல்லாம் பார்த்துக்கிட்டு டிவியத்தான் பார்த்துக்கிட்டு சிரிப்பாளே, எப்படியோ வாழ ஆசைப்பட்டேனே பட்டேனே, பொஞ்சாதியால் நானும் இப்போ கெட்டேனே, அடிச்சாலும் பிடிச்சாலும் அவ என்ன மதிக்காம இருந்தாலும் மை ஒய்ஃப் ரொம்ப பியூட்டிஃபுல், அவளால லைஃப் ஆகிடுச்சு கலர்ஃபுல்லு. தான் மனைவி தன்னை மதிக்காம இருந்தா கூட அவ தாங்க எனக்கு பியூட்டிஃபுல், அவ வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப் கலர்ஃபுல்லுன்னு சொல்றானே. இப்படி ஒவ்வொரு மனைவிமார்கள்ட்டையும் கணவன் சொல்லி நடந்துங்க பார்ப்போம். நிச்சயமா மனைவிமார்கள் எல்லாம் மனசு மாறிடுவாங்க. அடடா நம்ம இந்த உலகத்திலே நம்ம கணவனுக்கு அழகா தெரிகிறோம் போலன்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து உங்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை மேலும் 50% ஏத்திப்பாங்க அப்படின்றதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஐயா இறுதியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேங்க. ஐயா ஒரு ஊருக்கு ஒரு மிகப்பெரிய குரு ஒருத்தர் வராரு. அவரை பார்க்கறதுக்காக அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுஸ்தகர் ஒருத்தர் வராரு. வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த குரு கிட்ட அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஐயா என் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து சஞ்சலங்களும் சங்கடங்களும் தான் நிறையா இருக்குது, என் வாழ்க்கையை என்னால் கொண்டாடவே முடியலைங்க ஐயா, இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த குருவை பார்த்து அந்த மனிதர் கேட்குறாரு. உடனே அந்த குரு சிரிச்சுக்கிட்டே ஒரு விளக்கம் சொல்கிறார். என்ன தெரியுங்களா? ஒரு ஊரில் மிகப்பெரிய ஒரு ஆலமரம் இருந்துச்சாம்ப்பா. அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் எப்பவுமே ஒரு சிறுமி வந்து விளையாண்டிக்கிட்டே இருப்பாளாம். அன்னைக்கும் வழக்கம் போல் வந்து விளையாடும் போது அந்த ஆலமரத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு அறை இருக்கே, அந்த அறையை போய் நம்ம பார்க்கணும்னு சொல்லி ஆவலாக போய் அந்த அறையை திறந்து பார்த்தாலாம். திறந்து பார்க்கும்போது அந்த அறைக்குள்ளே வந்து 1000 கண்ணாடிகள் பதித்த செவர் கொண்ட ஒரு அறை அதுக்குள்ளே இருந்துச்சான். அந்த குழந்தை சந்தோஷமாக அந்த அறையை பார்த்து ஜாலியாக துள்ளி சிரித்து விளையாடும் போது அந்த 1000 கண்ணாடிகளிலும் படிந்திருந்த பிம்பங்களும் அவளை பார்த்து சிரித்து தான் சந்தோஷமாக துள்ளி குதித்து விளையாடிச்சான். உடனே அந்த சிறுமி நினைச்சாளா, அடடா இதை விட உலகத்தில் வேற சிறந்த இடம் வேற எதுவுமே இல்லை, இந்த இடம் தான் சிறந்த இடம் சொல்லி சந்தோஷமா போனாலாம். ஒரு 2-3 நாள் கழிச்சு அதே அறைக்கு ஒரு மனநோயாளி ஒருத்தன் வரான். அவன் ரொம்பவே பார்க்கறதுக்கே கோபமா காட்சியளிக்கப்படுகிறான். அவன் அந்த அறைக்குள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறையை பார்த்து ரொம்ப இரிட்டேட் ஆகிடுறான். உடனே கோவப்பட்டு கத்தறான், அந்த பிம்பங்களை அடிக்க போகிறான். உடனே அந்த 1000 கண்ணாடிகளில் இருக்கக்கூடிய 1000 பிம்பங்களும் இவனை கை ஓங்கி கொண்டு அடிக்க வருகின்றன. உடனே அந்த மனுஷன் நினச்சி பார்க்குறான், அச்சச்சோ இதை விட ஒரு கொடூரமான ஒரு இடம் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாதுடா, இனிமே இந்த இடத்துக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தலைக்குப்புற கவிழ்ந்து அடிச்சு ஓடிட்டானான். இதுல இருந்து அந்த குரு என்ன சொல்ல வரார் அப்படின்னா, சமுதாயம் அப்படின்றது நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடம் தானே தவிர இங்க வந்து திண்டாட்டம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுல பயனே இல்லை நடுவர் அவர்களே. அதனாலதான் நடுவர் அவர்களே சொல்றேன், நிச்சயமாக இன்றைய மக்களுடைய தினசரி வாழ்க்கை கொண்டாட்டமாகவே அமைகிறது என கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.